இனிய மாலை வணக்கம். அதிகம் பேச மாட்டேன், ஒரு 5 நிமிஷம் தான். அதனால் நேற்று ஸ்கூல்காரங்க எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்தாங்க. இன்விடேஷனில் ஒருத்தர் பேரை பார்த்தோன்னே எனக்கு உதற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா தலை இருக்கும்போது வாழை ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மேடம் பேரை பார்த்தேன், பர்வீன் சுல்தானா மேடம், டாக்டர் பர்வீன் சுல்தானா மேடம். இவங்களை கூப்பிட்டுருக்குற ஆனுவல் டேக்கு நம்மளையும் கூப்பிட்ருக்காங்களே, அங்கே போய் என்ன ஆக போதோ அப்படின்னு. பேபி மோட்டிவேட் பண்ணிக்க, உன்னைய மோட்டிவேட் பண்ணிக்க. பொழுதுனிக்கு அவங்க பேசின வீடியோவை பார்த்து தான் என்னைய மோட்டிவேட் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தளர்ந்து போகிற உள்ளங்களை தன்னுடைய வார்த்தைகள்னாலையும் தன்னம்பிக்கை தரும் சொற்கள்னாலையும் எழுந்து வர செய்தவங்க நம்மளுடைய மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர் டாக்டர் பர்வீன் சுல்தானா மேடம் அவர்கள். சமீபமாக பிகில்னு ஒரு படம் வந்துச்சு. ஆக்சுவலி நான் சினிமா நிறையா பார்ப்பேன். ஆனால் இந்த ஸ்கூலுக்கு ஒரு விஷயம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சினிமாக்காரவங்களை யாரையும் கூப்பிடாம, அரிதாரம் பூசி தன்னை மெருகேற்றிக்கிட்டவங்களை கூப்பிடாம, அறிவால் தன்னை மெருகேற்றி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை கூப்பிட்டுருக்குறாங்க சிறப்பு விருந்தினராக. அது ரொம்ப சந்தோஷம். பிகில் படத்தில் நல்ல கான்செப்ட் உள்ள ஒரு படம் தான். அதில் ஒரு ஃபேமஸான பாட்டு வரும். அந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி, உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன உன் முன்னே, பிரசவத்தின் வழியை தாங்க பிறந்த அக்னி சிறகே, எழுந்து வா உலகை அசைப்போம், உயர்ந்து வா. ஆல்ரெடி உயர்ந்து வந்த ஒரு பெண்மணி, அவங்களுக்கான சமர்ப்பணமாக இந்த வரிகளை நான் சமர்ப்பிக்கிறேன். ஸோ கம்மிங் டு தி ஸ்கூல், நான் இன்னைக்கு 2வது தடவை இந்த ஸ்கூலுக்கு வரேன். முதல் தடவை வந்தப்போ யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. நான் பாட்டுக்கு விசிட் பண்ணிட்டு போயிட்டேன். அன்பால ஒருத்தங்களை சித்திரவதை பண்ண முடியும், அன்பால ஒருத்தங்களை இம்சிக்க முடியும் அப்படின்னா மேடம் ஒருத்தங்களால தான் அது முடியும். ரொம்ப ஹம்பிளான மாடஸ்டான ஒரு பெண்மணி. ஸோ அவங்க இந்த ஸ்கூலினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறது இந்த பள்ளியை இன்னும் மென்மேலும் மெருகேற்றும். உண்மையாலும் ஸ்கூல் நடத்துறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. இன்னைக்கு இருக்கிற பேரண்டோட ஆட்டிடியூடுக்கு ஸ்கூல் நடத்துறதுன்றது பெரிய சேலஞ்சு. பையனை கிள்ளக்கூடாது, தொடக்கூடாது, ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. ஆனால் 2.5 வயசுலேயே பையன் எல்லா வேர்ல்ட் ரெக்கார்ட் புக்லேயும் இடம் பிடிக்கணும். இன்னைக்கு இருக்கிற பேரண்டோட ஆட்டிடியூடு, மனநிலை இப்படி தான் இருக்குது. உண்மையாலுமே இந்த ஆனுவல் டே பசங்களுக்கான ஆனுவல் டே கிடையாது, பேரண்ட்ஸ்க்கான ஆனுவல் டே தான் இது. எல்லா ஸ்கூல்லையும் பார்க்குறோம். இது சீசன் ஆஃப் ஆனுவல் டே. சம்மர் சீசன் இருக்கும், வின்டர் சீசன் இருக்கும், ரெய்னி சீசன். இது ஆனுவல் டே சீசன். ஜனவரிக்கு அப்புறம் எங்கள் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 இன்விடேஷன் குவிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு எல்லா ஸ்கூல்லையும் ஆனுவல் டே போயிட்டே இருக்குது. இப்போ இது ஆனுவல் டே சீசன். ஆனுவல் டேயில் ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த ஸ்கூலில் என்னென்ன அகாடமிக் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையுமே பேரண்ட்டுக்கு எக்ஸிபிட் பண்ணுற ஒரு விஷயம்தான் இது. ஸோ இன்னைக்கு ஸ்கூல் நடத்துறதுன்றது இந்த ஒரு சேலஞ்சிங்கான என்விரான்மெண்ட்டில் இவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இவ்வளோ மாணவர்களை வச்சு நல்லபடியாக நடத்திட்டு இருக்காங்க. அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னுடைய பாராட்டுகள். ஸோ என்னோட சைட்லேருந்து பேரண்ட்டுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும், இது அட்வைஸ்ன்னு எடுத்துக்க வேண்டாம், ஒரு இந்த சமூகத்திற்கான ஒரு தேடல் இல்லை இந்த சமூகத்துக்கான தேவை. புலவர் ராமலிங்கம் மிகச்சிறந்த நகைச்சுவை மேடை பேச்சாளர். அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பட்டிமன்றங்கள், மேடை பேச்சுகள் எல்லாமே. எதுக்கு சொல்ல வரேன்னா, பசங்களுக்கு பேச கற்றுக் கொடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். பையன் பயங்கரமாக எழுதணும், இங்கிலீஷில் பேசணும், சோஷியல் ப்ரெஸ்டீஜ். இன்னைக்கு என் பிள்ளை சொந்தக்காரங்க முன்னாடி இங்கிலீஷில் பேசிருச்சுன்னா அது எனக்கான சோஷியல் ப்ரெஸ்டீஜ். அந்த ஸ்கூல் மேலே நமக்கு நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். பையனுக்கு தமிழில் பேச தெரியுதான்னா கிடையாது. உண்மையை சொல்ல போனால் ஒவ்வொரு வருஷமும் 10th 11th 12th ரிசல்ட் அனாலிசிஸ் பண்ணுவோம். அந்த அனாலிசிஸில் அதிகமாக ஃபெயில் ஆகிறது எந்த சப்ஜெக்ட் தான்? தமிழ் சப்ஜெக்ட் தான். ஒரு ஃபேமஸான காமெடி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட்ஸ்அப் குரூப் இப்போ எல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஒவ்வொரு கிளாஸுக்கும் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் பேரண்ட்டும் டீச்சர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கலாம், டீச்சரும் ஒர்க் ஷீட் போஸ்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க. அதில் ஒரு பையன் மெசேஜ் போட்டிருக்கான், நீங்கள் சொன்ன மாதிரி நைட்டு 9 மணிக்கு நான் தொங்கிடுறேன், நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நீங்களும் 9 மணிக்கு
கரெக்டாக தொங்கிருங்க, நம்ம 2 பேரும் சொன்னதை கேட்கணும் அப்படின்ட்டு. வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜை பார்த்துட்டு அந்த டீச்சர் ரொம்ப பதட்டப்பட்டுட்டாங்களாம். பதட்டப்பட்டு பையன் அட்ரஸ்ஸு, அதாவது பேரண்ட்டுக்கு பையனோட டீட்டெயில் தெரியுதோ இல்லையோ, கிளாஸ் டீச்சருக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியுங்க. உங்கள் பையனுக்கு எப்போ கோவம் வரும், எப்போ அவன் சிரிப்பான், அவனுக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிச்சது, அது எல்லாமே பேரண்ட்டுக்கு தெரியறத விட எல்லாருக்கும். இந்த மெசேஜ் வாட்ஸ்அப் குரூப்பில் வேறு வந்துருச்சா, டீச்சர் பதறி அடிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, வீட்டில் விசாரிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா பையன் தூங்கிட்டான் அப்படின்னு. அப்புறம் தான் டீச்சருக்கு ஒன்று புரிஞ்சிருக்கு, அது தோல்ல, அது தூ. நீங்கள் சொன்ன மாதிரியே 9 மணிக்கு நான் தூங்கிடுறேன், நீங்களும் தூங்கிடுங்க அப்படின்ட்டு. ஸோ உண்மையை சொல்ல போனால் இன்னைக்கு தமிழ் இப்படி தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு. மெல்ல சாகுதுன்றாங்க, நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். தமிழ் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த தமிழை வந்து இன்னும் நல்லா வாழ வைக்கணும். அது எப்படி பையன்கிட்ட பேச, பசங்களுக்கு வந்து பேச கற்றுக் கொடுக்கறது அப்படின்ட்டு. இன்னொரு வடிவேலு காமெடி ஒன்று வரும், பார்த்துருப்பீங்க. என்னப்பா பக்கத்து வீட்டில் வந்து வடை பாயசத்தோட சமைக்கிறாங்க அப்படின்னு. அவங்க அப்பாவுக்கு திவசம்பா, அப்போ நம்ம அப்பாவுக்கு எப்பமா திவசம் அப்படின்வாங்க. அட பாவி, பையனுக்கு என்ன அர்த்தம் எதுவுமே தெரியல. வாழ்வியல் கலைகள் எதையுமே நம்ம கற்றுக் கொடுக்காம வெறும் அகாடமிக்கில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். 600 மார்க்குக்கு 599 வாங்கினாலும் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறது கிடையாது, திருப்தி படுறது கிடையாது. படித்தா மட்டும்தான் நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். அது ஒரு வகையில் உண்மையானாலும் நல்ல பண்புகள் மட்டுமே பையனை எந்த ஒரு கஷ்டமான சூழல்லையும் கீழே விழாமல் தாங்கி பிடிக்கும். ஸோ படிப்புக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு நல்ல பண்புகளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த பண்புகள் வந்து இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. எங்கள் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாங்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணுற கேஸ் வந்து போக்சோ. போக்சோன்னா என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். பையனை கன்னத்தில் கிள்ளியிருப்பாங்க. பையனை வந்து போக்சோ கூட விடுங்க, அது 2ஆம் பட்சம். ஏகப்பட்ட ஃபோன் கால் வரும். நான் ஏதோ டிஓ சும்மா அப்படியே ஜம்முன்னு வண்டியில் வந்து இறங்கிட்டு போகிறேன் அப்படின்லாம் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. இவங்கெல்லாம் சனி ஞாயிறு கிளாஸ் வச்சுருவாங்க. அவன் பையன் பொழுதுனிக்கு எண்ணெயும் விட மாட்டான், நைட்டு ஃபுல்லாக எண்ணெயை தூங்க விட மாட்டான். ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிற இவங்க பண்ணுற ஸ்பெஷல் கிளாஸ் வேலைக்கு தண்டனை யார் அனுபவிச்சிட்டு இருப்பா? நான் அனுபவிச்சிட்டு இருப்பேன். ஸோ பையனை கிள்ளக்கூடாது, அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது. பேரண்ட் எனக்கு ஃபோன் பண்ணுவார், நான் ஃபீஸ் கட்டுறேங்க, எப்படிங்க அவங்க என் பையனை கிள்ளலாம், எப்படி அவங்க என் பையனை கன்னத்தில் தட்டலாம்? இது மாதிரி கம்ப்ளைண்ட் தான் எங்களுக்கு இன்றைக்கி அதிகமாக வருது. உண்மையாலுமே ஆசிரியர் கையில் இருக்கிற பிரம்பை பிடுங்கிட்டோம், அது போலீஸ்காரவங்க கையில் லத்தியாக தான் மாறப்போகுது அப்படின்னு என்னைக்கோ சொன்னது உண்மையாயிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது. ஸோ இன்றைக்கி எல்லா பெற்றோர்களுமே இங்கே சேர்ந்துருக்கீங்க. உங்கள் எல்லார்கிட்டையும் என்னுடைய அன்பான ரொம்ப தாழ்மையான வேண்டுகோள், ஆசிரியர்கள் உங்கள் பிள்ளைகளை நியாயமாக கண்டிக்கும் போது அந்த கண்டிப்புக்கு ஆசிரியர்கள் கூட துணை நில்லுங்க. பையன் வந்து சைல்டிஷாக இருப்பான், குழந்தை, அவன் சைல்டிஷ், அவனுக்கு உலகம் என்னன்னு தெரியாது. ஸோ பையன் கூட சேர்ந்துட்டு ரொம்ப ஹராஸ் பண்ணும்போது நம்ம உண்மையாலுமே அதை அட்ரஸ் பண்ணணும். ஆனால் நியாயமாக ஆசிரியர்கள் கண்டிக்கிறதோ, அவன் நாளைக்கு ஃப்யூச்சரில் நல்லா இருக்கணுன்றதுக்காக சொல்கிற வார்த்தைகளையோ பையனுக்காக சப்போர்ட் பண்ணாமல் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்காக சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னும் தான் சொல்லிட்டேன்ல, நான் நிறையா சினிமா பார்ப்பேன்ட்டு. விஸ்வாசம் படத்தில் ஒரு லைன் வரும், அஜித் சொல்லுவார், என்ன சொல்லுவார் கடைசியா, குழந்தைங்க நமக்காக பிறந்தவங்கல்ல, நம்ம மூலயமா பிறந்தவங்க, நம்ம மூலயமா இந்த உலகத்துக்கு வந்தவங்க, அவ்வளோதான். அவங்களுடைய கனவுகள் தனி, அவங்களுடைய வாழ்க்கை தனி. எல்லா வீட்லையும் இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்கும்? இன்னைக்குன்னா இந்த சுச்சுவேஷனில் என்னால் தான் டாக்டராக முடியல, என் ஆசையை நீயாவது நிறைவேற்றி வை. என்னால் தான் கலெக்டராக முடியல, என் ஆசையை நீயாவது நிறைவேற்றி வை. உங்களால் எப்படி நீங்கள் நினச்ச ஒரு கெரியரை பர்சீவ் பண்ண முடியாமல் ஒவ்வொரு நாளும் அதை நினச்சி ஏங்குறீங்களோ, நாளைக்கு அவனோட கெரியரையும் அவன் பர்சீவ் பண்ண முடியாமல் ஏங்க வச்சிடாதீங்க. நீங்கள் உங்கள் தோல்வியிலேருந்து கற்றுக்கிட்ட ஒரே பாடம் என்னது? எனக்கு பிடிச்சதை நான் பண்ணலன்னா அது லைஃப் ஃபுல்லாக ஊண்டிங்காக இருக்குது. என் புள்ள அவனுக்கு பிடிச்சதை பண்ணட்டும். உண்மையாலுமே 1 to 5 கிளாஸஸில் பேரண்ட்ஸோட ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ப்ரீகேஜி ஒரு வாரம் கொண்டு வந்து ஸ்கூலில் விடுவாங்கங்க, விட்டுட்டு அடுத்த வாரம் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் போட சொல்லாங்க, என் பிள்ளை கிளாஸில் எப்படி இருக்கான். அது வந்து பிஹேவியரல் பேட்டர்னுக்காக நீங்கள் கேட்குறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். என்னை விட்டுட்டு என் பிள்ளை வந்து இருக்குது, இங்கே எப்படி கோப்பப் பண்ணிக்குதா அப்படின்னு. அவன் வந்து போட்டுட்டான், என் பிள்ளைய வந்து இன்னும் நீங்கள் போட கற்றுக் கொடுக்கல. தயவு செஞ்சு கம்பேர் பண்ணிடாதீங்க. அதாவது எஜுகேஷனிஸ்ட் வந்து ஃப்ரோபெல்னு ஒருத்தர், ஜெர்மன் எஜுகேஷனிஸ்ட், அவர் சொல்லுவார், குழந்தைங்க கார்டனில் இருக்கிற பூச்செடிகள் மாதிரி, ஆசிரியர்கள்லாம் தோட்டக்காரர்கள் மாதிரி. நம்ம வீட்டிலே நிறையா செடி வச்சு வளர்ப்போம், ஹாபிக்காக வளர்ப்போம். என்னைக்காவது யாராவது ஒரு மல்லிகைப்பூ செடியை ஒரு ரோஜா பூ செடி கூட கம்பேர் பண்ணியிருக்கோமா? இல்லை 2 ரோஜா பூ செடியாகவே இருக்கட்டுமே, ஏய் மஞ்சள் ரோஜா
அவன் சிவப்பு ரோஜா பூத்துட்டான்ல, நீ ஏன் இன்னும் பூக்கல? செடிகிட்ட என்னைக்காவது பேசியிருக்கோமா? கிடையாது. செடிகள் மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கிற குழந்தைகளும். இந்த ஸ்கூலே வந்து ஒரு கார்டன் மாதிரி தான். அதனால தான் 1 to 5 கிளாஸஸ் இருக்கிற ஸ்கூலையே என்னன்னு தான் சொல்கிறோம், நர்சரி அண்டு பிரைமரி. நர்சரினா என்னது? சின்ன சின்ன இளங்கன்றுகளை செடிகளை அங்கே வச்சு பராமரிக்கிறோம். அந்த செடிகளுக்கு எப்படி போஷாக்கு தேவையோ, அந்த செடிகளுக்கு எப்படி பராமரிப்பு தேவையோ, அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கும் பராமரிப்பும் போஷாக்கும் பாதுகாப்பு உணர்வும் மட்டும்தான் தேவை. ஒரு குழந்தை கூட இன்னொரு குழந்தைய தயவு செஞ்சு கம்பேர் பண்ணிடாதீங்க. காலம் ஃபுல்லாக அந்த பிள்ளைங்க உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது. இப்போ நம்ம அந்த விவரம் புரியாத வயசுல இந்த எம்டி ஸ்லேட்டுன்னு சொல்லும் குழந்தைங்க, எம்டி ஸ்லேட்டாக பிறந்திருக்கு. அதில் நம்ம என்ன எழுதுறோமோ அதுதான் கடைசி வரைக்கும். அந்த எம்டி ஸ்லேட்ல பாசிட்டிவாக எதையாவது எழுதி வச்சுட்டு போங்க. அவன் உயிருள்ள வரைக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸோ இந்த ப்ரெஷர், ஹையர் கிளாஸஸ் போகும்போது பையனுக்கு ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்கும். நான் உண்மையாலுமே ஒரு பிஜி டீச்சராக 10 வருஷம் வேலை பார்த்தேன். ரிசல்ட் வர அன்னைக்கெலாம் டிவி முன்னாடி தான் நிற்பேன். எந்த பையன் ஏதாவது சூசைட் பண்ணிக்கிறானா, என்ன ஏன் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருதா அப்படின்னு அந்த ரிசல்ட் வர 2 நாளும் திக்கு திக்கு திக்குன்னு இருக்கும். தோல்வி அடைஞ்சு வர்ற பிள்ளைங்களை ஏற்றுக்கோங்க. இந்த உலகத்தில் நான் எந்த மூலையில் தோல்வி அடைஞ்சாலும் என்னை அரவணைக்க ஏற்றுக்க என் அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு உணர்வை மட்டும் கொடுங்க. நீங்கள் நினச்சி கூட பார்க்காத, நீங்கள் கனவுல கூட நினைக்காத ஒரு ஃபீல்டில் உங்கள் பிள்ளை கண்டிப்பாக சாதிக்கும். ஸோ பசங்களுக்கு பேச கற்றுக் கொடுங்க, நல்லா பேச கற்றுக் கொடுங்க, நல்ல பண்புகளை கற்றுக் கொடுங்க. அவனால் எல்லாத்தையும் சாதிக்க முடியுன்ற நம்பிக்கையை மட்டும் கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. ரோம் இஸ் நாட் பில்ட் இன் அ டேன்னு சொல்லுவாங்க. கிரேட் திங்ஸ் டேக் டைம். அதே மாதிரி தான் இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களில் உங்கள் குழந்தை தோற்று வந்தால் கூட அதை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்த ஒரு அருமையான ஆண்டு விழாவை ஏற்பாடு பண்ணியிருந்த இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் பர்வீன் சுல்தானா மேடம் அவர்களை ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணியிருக்கோம். மேடமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பேரண்ட்ஸ் எல்லாருமே உங்கள் பிள்ளைங்க ஸ்டேஜில் ஏறினா மட்டும் கை தட்டாதீங்க. ஸ்டேஜில் எந்த பிள்ளை ஏறினாலும் கை தட்டுங்க, உற்சாகப்படுத்துங்க. எல்லா குழந்தைகளுமே நம்ம குழந்தைகள் மாதிரி தான். நீங்கள் எப்படி கை தட்டுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்கள் குழந்தைங்க அதுலேருந்து கற்றுக்கும். இன்னும் சொல்ல போனால் உங்கள் குழந்தைங்கள்டருந்து நீங்கள் கற்றுங்க. நம்ம பிள்ளை ஏறினா மட்டும்தான் கை தட்டுவோம். குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா எந்த குழந்தை ஸ்டேஜில் ஏறினாலும் கை தட்டும். உண்மையாலுமே இந்த பள்ளிக்கூடம்ங்கிறது மாணவர்கள் ஆசிரியர்களாகவும், ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களாக இருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு அற்புதமான தருணம். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறோன்னு. அது உண்மை கிடையாது. அவங்க நம்மளை தினமும் பெற்றோர்களாக எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க, ஆசிரியர்களாக எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த இளம் தலைமுறையினரை வருங்கால இந்தியாவை செதுக்கி கொண்டிருக்கும் அனைத்து பள்ளி நிர்வாகங்களுக்கும் ஒரு மாவட்ட கல்வி அலுவலராக என்னுடைய வாழ்த்துக்கள். மாணவர்களை அவர்களாக வளர விடுங்கள், குழந்தைகளை அவங்களாக இருக்க விடுங்க என்று கூறிக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.